சுவாமிநாதன் ஜோதிடர் யூடியூப் சேனல் வழியாக இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் ஜோதிடர் சுவாமிநாதனின் அன்பான வணக்கங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள், பரிகாரங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அணிய வேண்டிய நவரத்தினம், வழிபட வேண்டிய ஸ்தலங்கள், விருட்சம் பற்றி விரிவாக சொல்ல போகிறேன். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள்லாம் அழகான குணம், மனதில் அன்பும் பலவிதமான கலைகளும் கற்றவர்களாக இருப்பீங்க. என்றைக்குமே தனித்து வாழணும் தான் நீங்கள் நினைப்பீங்க. நிறைய பேரோட சேர்ந்து இருக்க மாட்டீங்க. கேட்டை நட்சத்திரம் மிகுந்த புத்திசாலிகள். அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை இறுதி நாட்கள்லாம் வந்து நீங்கள் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. யாரோட சேர்ந்தும் இருக்காத ஒரு அமைப்பு கேட்டை நட்சத்திரம். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சில பேர் அது வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு அதீத நினைவாற்றல்கள் எல்லாமே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பயங்கரமான கஷ்டங்கள், போராட்டமான வாழ்வு அப்படிலாம் இருந்து பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த புகழ் பெற்றவராக இருப்பீங்க. யார் யார் உங்களெல்லாம் விரோதமாக பழகினாங்களோ அவங்க எல்லாமே உங்கள்கிட்ட அன்பாக பழக ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் எப்படின்னா எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணுன்னு நினைக்கிற குணம் கொண்ட கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கணும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிதேவதை அப்படின்னு சொல்கிற தேவேந்திரன். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி வராக பெருமான், ஸ்ரீ முருகப் பெருமான். அணிய வேண்டிய நவரத்தினம் மரகத பச்சை. வழிபட வேண்டிய ஸ்தலம் குன்றக்குடி. விருட்சம் புறாய் மரம். பரிகாரம் கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் புத பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதன்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற புத பகவானுக்கு ஜோடி தீபம் ஏற்றிட்டு வாங்க. திருவெண்காடு போயிட்டு வாங்க. அதே போல் திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் வரும். அயகிரீவர் மந்திரம் சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் இருக்கணும். சில பேருக்கெல்லாம் பார்த்தா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்துடும். நீங்கள் ரொம்ப மனசை போட்டு குழப்பிட்டே இருப்பீங்க. மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அதனால் மனசை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக புதன்கிழமை நான் சொன்ன மாதிரி நவகிரகத்தில் இருக்கிற புத பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றிட்டு வரணும். உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் குறைந்து சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.